வணக்கம் குழந்தைகளே. இன்று ஒரு குட்டி பாண்டா எப்படி புத்திசாலித்தனத்தாலே பிரச்சனையை தீர்க்கிறது என்பதை சொல்லும் அழகான கதைக்கு வர்றோம். தயாரா? அப்போ கதைக்குள் போகலாம். காட்டின் அழகான காலை. எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தன. அங்கே ஒரு குட்டி பாண்டா பெரிய சிவப்பு பந்தோடா விளையாடிக் கொண்டிருந்தது. அவனுக்கு அந்த பந்தை ரொம்ப பிடிக்கும். ஆனா திடீர்னு பந்து உருண்டு உருண்டு நேராக ஏரிக்குள் விழுந்துடுச்சு. பாண்டா குட்டி கவலையால அழுது கொண்டிருந்தது. என்னடா இப்ப, நான் அந்த பந்தை எப்படி திருப்பி எடுத்துக்கிறேன் என்று வருத்தப்பட்டது. அப்போ அங்க இருக்க சுறுசுறுப்பான குரங்கு வந்து, ஏய் பாண்டா, ஏன் அழுறே என்று கேட்டது. பாண்டா பந்தை காட்டி, அது என் பந்து, அதை எப்படி எடுப்பது என்று கவலைப்பட்டான். குரங்கு சிரிச்சுட்டு, அழாதே, உன் மூளை பயன்படுத்தி பாரு, யோசிச்சா எல்லாம் முடியும் என்று சொல்லிவிட்டு போனது. பாண்டா குட்டி ஆழமா யோசிச்சது. நான் என்ன செய்யலாம்? அதிக நேரம் ஆகல. பெரிய இலை ஒன்றை பார்த்ததும் பாண்டா கண்கள் பிரகாசமாயின. அது அந்த இலையை தண்ணீரில் துடுப்பு மாதிரி தள்ள தள்ள பந்து மெதுவா கரைக்கே வர ஆரம்பிச்சது. சில நிமிடங்களில் பந்து கரை அருகே வந்து சேர்ந்தது. அதைக் கண்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டு கைகொட்டின. குரங்கு சொன்னது, பாரு, அழுவது வேணாம், யோசித்தா தீர்வு கிடைக்கும். குழந்தைகளே, பயப்படாதீங்க. புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையும் தீரும். பயப்படாமல் யோசித்தால் பிரச்சனைக்கு எப்போதும் தீர்வு இருக்கும். இதுதான் குழந்தைகளே, பாண்டா குட்டியின் புத்திசாலை சம்பவம். நாம பயப்படாமல் யோசிச்சா எந்த பிரச்சனையும் தீரும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த அருமையான கதையில் சந்திப்போம். பை பை.